அந்த தெய்வமாக குழந்தையாக கன்னிமரியின் வயிற்றிலே பாலனாக அந்த மாட்டுக்கொட்டையில பிறந்து தவழ்ந்தாரே, அந்த இயேசு ஏன் பிறந்தார்? ஐயா அம்மா, நம்ம பாடுகளை அவர் தூக்கி இப்படி சுமக்க பிறந்தாராம். நம்ம கஷ்டங்களை அவர் தூக்கி சுமக்க பிறந்தாராம். நம்ம பிரச்சனைகளை அவர் தூக்கி சுமக்க பிறந்தாராம். ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளியை பார்க்கிறோம், ஒரு சுமை தூக்குற ஒரு தொழிலாளியை பார்க்கிறோம், சுமை தாங்கிய பார்க்கிறோம். எப்படி தூக்கி ஒரு பாரத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்றாங்களோ, ஒருவர் கையிலிருந்து இன்னொருவர் எப்படி அதை வாங்கி கொள்றாங்களோ, அந்த மாதிரி நம்ம கையில இருக்கிற பாரங்களை, பாடுகளை, கஷ்டங்களை, வேதனைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக பிறந்து இந்த கிறிஸ்துமஸ் ஆகிய இந்த நல்நாளில அவர் நமக்காக இந்த பூமியில வந்து மெய்யாக நம்ம பாரங்களையும் பாடுகளையும் ஐயாமாரு அம்மாமாரு நம்ம வாழ்க்கையில இருந்து, மனசுல இருந்து, குடும்பத்தில இருந்து, இந்த ஊர் ஜனமே இந்த சத்தத்தை கேட்கிற அக்கத்து விட்டார், எதிர் விட்டார், பக்கத்து விட்டாரு, அவர் நம்மளுடைய கஷ்டங்களை வாங்கும்படி அவர் பிறந்த தெய்வம். நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் வாங்கும்படி பிறந்த தெய்வம். நீ இனி சுமக்க வேண்டாமா ஐயா, மகனே, மகளே, அப்படி என்று நான் உனக்கு சுமந்து கொள்றேன், நான் அதை வாங்கி கொள்றேன், உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கிறேன், உனக்கு நான் ஒரு நிம்மதியை கொடுக்கிறேன், நீ எதிர்பார்க்கிற வாழ்க்கையை கொடுக்கிற, உன் கண்ணீரை போக்குற, உன் கஷ்டத்தை போக்குற, உன் குறைய தீர்க்கிற, அப்படி என்று சொல்லி வந்து பிறந்தாரே இந்த இயேசு தெய்வம் இந்த பூமியில மனித அவதாரம் எடுத்து. அதுதான் கிறிஸ்துமஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப இந்த இயேசு சாமி ஏன் வந்தாரு? உங்களுடைய கஷ்டத்தையும் என்னுடைய கஷ்டத்தையும் நம்ம எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்கும்படி வந்தாரு. நல்லா கை தட்டலாமா? அப்பேற்பட்ட நல்ல தெய்வம் இயேசு சாமி. ஆமென், ஆமென்.